கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மீண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் நாம் ஆயத்தமாய் இருப்போம். தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கிருபை செய்யும் சுவாமி. தூய ஆவியானவர் உம்முடைய வேதத்தின் ஊடாக எங்களுடைய மனக்கண்களை திறந்து நீர் என்ன எங்களோடு பேச விரும்புகிறோ அந்த காரியங்களை வெளிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனங்களை கேட்க போகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொருவரோடு பேசும். இந்த கடைசி நாட்களிலே ஜீவிக்கிற நாங்கள் ஆண்டவரே, உடைய வசனத்திற்கு எச்சரிப்படைந்து நாங்கள் மனம் திரும்பின தூய வாழ்வை வாழ்ந்து உடைய ராஜ்யத்திலே பங்கடைய கிருபை செய்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உலக அழிவு, முடிவு இவைகளின் அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். The signs of the end, destruction of the world or the age. பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில இந்த காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே உலகம் எப்படி இருக்கும், உலகம் எப்படி முடிவுக்கு வரும் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒலிவ மரையின் மேல் அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது வந்து சில காரியங்களை அவர்கள் கேட்கிறார்கள். மத்தேயு 24:3 வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிப்போம். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதாவது இந்த உலகம் என்பது ஒரு நாளைக்கு முடிவுக்கு வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்துல சீஷர்கள் கேட்ட அதே கேள்வி இன்று நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? இந்த உலகம் உண்மையாகவே முடிவுக்கு வருமா, அல்லது இந்த உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார்களே, அது நிச்சயமாய் அழியுமா என்று சொல்லி அநேகர் கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்புகின்றார்கள். வேதத்தின் அடிப்படையிலே இதற்கு நிச்சயமாக பதில் உண்டு. நாம் வாழ்கிற இந்த உலகம் பூர்வத்திலே அழிக்கப்பட்ட ஒரு உலகம். The ancient world has been already destroyed by floods. நமக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும், வேதம் சொல்லுகிறது தேவன் பூர்வ உலகத்தை அழித்தார். எப்பொழுது என்று சொன்னால் நோவாவின் காலகட்டத்திலே. அதனால்தான் நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த உலகம் அழிவை காணும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நோவாவின் காலம் ஒரு எச்சரிப்பின் அடையாளம், பிரியமானவர்களே. ஆகையால் நோவாவின் காலத்தை குறித்து நாம் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நாட்கள்ல நடந்த விஷயங்கள் என்ன, இப்பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஒப்பிட்டு பார்த்து தேவனுடைய வசனத்துக்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, உலகம் ஏற்கனவே அழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணி. போதும். பூர்வ உலகத்தை தேவன் தப்ப விடவில்லை. அந்த பூர்வ உலகம், the ancient world, அதை தேவன் அழித்து போட்டார். அதுல நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தோரோடு சேர்த்து 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி ஜல பிரளயத்தினால், பெரிய ஒரு வெள்ளத்தினால் தேவன் இதற்கு முன்பாக இருந்த உலகத்தை அழித்து போட்டார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. நாம் ஆதியாகமத்தினுடைய 5, 6, 7ஆம் அதிகாரங்களை நாம் வாசிப்போம் என்றால் நோவாவினுடைய சரித்திரம், மக்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி பேரழிவு வந்தது என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும், பிரியமானவர்களே. ஆகையினால் 3 காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று, அக்கிரமம் மிகுதியான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தினுடைய 6ஆம் அதிகாரத்திற்கு திரும்புவோம் என்று சொன்னால், அங்கே ஜனங்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல
நாம் வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. பாருங்க, அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இது தேவன் பார்க்கும் பொழுது அது இருதயத்துக்கு விசனமா இருந்தது. நாம் மனுஷனை ஏன் சிருஷ்டித்தோம்? இந்த மனுஷன் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறானே, அவனுடைய இஷ்டப்படி வாழ அவன் தெரிந்து கொண்டானே என்று சொல்லி 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. 12வது வசனத்தை வாசிப்போம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது மனிதன், ஆதி மனிதன் பாவம் செய்து விழுந்து போனான். அதை தொடர்ந்து வந்த சந்ததி நோவாவின் காலகட்டத்துல தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து தங்களுடைய வழியை அவர்கள் கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இல்லை. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று 13வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த பூமியை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நோவாவுக்கு எச்சரிக்கையாக முன்பாகவே அவர் வெளிப்படுத்துகிறார், சொல்லிவிடுகிறார். ஏன் தேவன் அழித்தார்? உலகத்தினுடைய முடிவு காலகட்டத்தில் இருக்கிற நாம் இப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். என்ன? அக்கிரமத்தினுடைய மிகுதி. மனுஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா துறைகளிலும் அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான். Man is on the apex of the post modern cultural civilized world. அதாவது நாகரிகத்தினுடைய உச்சகட்டம். மனிதன் மிகவும் முன்னேறிவிட்டான். பல துறைகளிலே, தொழில் துறைகளிலே, தொழில்நுட்பத்திலே, விளையாட்டு துறைகளிலே, மீடியா, ஊடக வளர்ச்சியிலே, விஞ்ஞானம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல அதீத வளர்ச்சி மனிதன் கண்டுவிட்டான். கற்கால மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே நாகரிகம் இல்லை. ஆனால் இப்பொழுது நவ நாகரிகமான ஒரு உலகத்திலே மனிதன் வேகமாக வளர்ந்து முன்னேறிவிட்டான். We live in an electronic world. All have become online services. எல்லாம் இன்றைக்கு வலைதள அளவிலே நாம் எல்லாவற்றையும் பரிமாற்றம் செய்ய முடியும். பேங்கிங், வாங்குவது, விற்பது, பர்ச்சேசிங், புக்கிங், டிரான்சாக்சன்ஸ். ஒரு உணவு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி அதை வரவைத்து விடுகிறோம். மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே உச்சகட்டத்துல சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், அட்வான்டேஜ். ஆனால் மனிதன் தன்னுடைய மொராலிட்டியில அவன் விழுந்து போனான். அவனுடைய அறவாழ்வு பிறழ்வுபடுத்தப்பட்டு விட்டது. மனிதன் இன்றைக்கு தன்னுடைய அந்த நீதி, நியாயம், அவனுடைய தேவ சாயலுங்கிற அந்த தகுதியிலிருந்து அவன் இழந்து விழுந்து இன்றைக்கு மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுல நாம் இன்றைக்கு அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் பிறர் வாழ்வை எப்படி இன்றைக்கு கெடுப்பது, அழிப்பது, பழி வாங்குவது, நீதி நேர்மையற்ற, உண்மையற்ற ஒரு வாழ்வு, எப்படி குறுக்கு வழியில பதவியை நாம் பிடிக்கலாம், எப்படி ஆட்சியை இன்றைக்கு குறுக்கு வழியில பிடிக்கலாம் என்பது போன்ற காரியங்கள் உலகம் எங்கிலும் பல நாடுகளிலே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, உடைந்த உறவுகள், உடைந்த குடும்ப உறவுகள், broken marriages, brutal killing, இன்றைக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமற்ற நிலையில இன்னைக்கு கொலைகளும் வெறிகளும் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதன் இதெல்லாம் குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவன் தன்னையே அழிவினுடைய விளிம்புக்கு தான் கொண்டு செல்கிறானே தவிர அவன் நவநாகரிகமான நான் காரியங்களை செய்கிறேன், முன்னேற்ற பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன். நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு மனிதன் அவன் அழிக்கும் ஆயுதங்களை உற்பத்தி ஆக்கி கொண்டிருக்கிறான். பேரழிவுக்கு நேராக அவன் போய்கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவர் என்ன சொல்கிறார்? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். அதாவது இதுல முதல் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், நாட்டிற்கு விரோதமாய் நாடுகள் எழும்புகிறது. நாம் இப்பொழுதே நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பாலஸ்தீனாவிலும் எருசலேமிலும் பயங்கர பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், உள்நாட்டு பிரச்சனைகள் பல இடங்களிலே இன்று உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது.
இயற்கையினுடைய சீரழிகள் மாத்திரமல்ல, மனிதனுடைய அறநெறி வாழ்க்கையும் இன்று சீர்குலைந்த நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. அசுத்தமான காரியங்கள் மீடியாக்களிலே போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவைகளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் எங்கேயோ நாகரத்தின் முன்னேற்றத்துல போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டு இருக்கிறது? அவன் ஒரு பாவ உலகத்திலே, விழுந்து போன ஒரு உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலைமை, அவனுடைய வாழ்க்கையின் தரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் அக்கிரமத்தின் மிகுதியான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு டிவில நாம் ஓபன் பண்ணா இன்றைக்கு பயங்கரமான கொலைகளும் ஈவு இரக்கமற்ற காட்சிகளும் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் மிகவும் பதைபதைக்கிறது. இவைகளாம் நம்மளால தாங்க முடியாது என்று சொல்லி. ஆகையினால் இவைகளினாலே நாம் என்ன கண்டுகொள்கிறோம்? நோவாவினுடைய காலத்தில் நடந்த அதே அக்கிரமம் இன்றைக்கும் இப்பொழுது இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எச்சரிக்கையா இருப்போம். இந்த உலகத்தினுடைய முடிவு அல்லது அழிவினுடைய அடையாளங்கள்ல இரண்டாவது அடைக்கப்பட்ட நாட்கள். ஆண்டவர் நோவாவிட்ட என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்பா, ஆகையினால் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு குப்பேர் மரத்தால, அதற்குள்ளாக நீ பிரவேசித்து விடு, உன்னுடைய குடும்பத்தாரையும் நீ சேர்த்துக்கொள். நோவா அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்று ஏற்கனவே நாம் வாசிக்கிறது போல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 8 பேரை ஆண்டவர் காப்பாற்றினார். பாருங்க, ஆண்டவர் இவர்களை காப்பாற்றுவதற்கு காரணம் என்ன காரணமா இருக்கும்? நோவா நீதியை பிரசங்கித்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இதை எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பாருங்க, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானான். அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய எச்சரிப்புக்கு பயபக்தி உள்ளவனாகி அவன் பேழையை உண்டு பண்ணி விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நோவாவை போல தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய எச்சரிப்புகளை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நோவா எச்சரிப்போடு அவன் கீழ்ப்படிந்தான், பயபக்தியோடு அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ளாக இப்படிப்பட்ட பயபக்தி இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை நாம் மிகவும் சர்வசாதாரணமாக அலட்சியப்படுத்துகிறோமா? சகோதரனே, சகோதரியே, நான் என்ன சொன்னேன்னா, அடைக்கப்பட்ட நாட்கள்ல இப்படி நோவா பேழைக்குள் பிரவேசித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16 வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். The Lord closed it behind him. The Lord shut the door of the ark என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் லாக்டவுன் டேஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது முழு அடைப்பு உலகத்திலே பல நாடுகளிலே, நம்முடைய தேசத்திலும் நம்மளுடைய தமிழகத்திலும் சரி, நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோவா உள்ள லாக் பண்ணியிருப்பார், ஆனாலும் தேவன் கதவை அடைத்தார் என்பதுதான் இங்கே வேதம் கூறுகிற சத்தியம். மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனால் வெளியே வர முடியவில்லை. மரண பயம், மரண ஓலம், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களை நாம் இன்றைக்கு கண்ணெதிரிலே பார்த்து கொண்டது மாத்திரமல்ல, உலகம் மக்கள் பீதியில் இன்றைக்கு ஆழ்ந்திருக்கிறார்கள். உலகம் ஸ்தம்பித்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல முடியும். வீதிகள் வெறிச்சோடின, போக்குவரத்து இல்லை. ஒருவேளை நாம் யோசிக்க வேண்டிய காரியங்கள், உறவுகளை நாம் சந்திக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு குதூகலிக்கிற ஒரு நாட்கள்ல, ஆரவாரம் செய்கிற ஒரு நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நம்முடைய சொந்த பந்தங்களை கூட நாம் பார்க்க முடியாத நாட்கள். இன்றைக்கு இந்த கொரோனானால மரித்தவர்களை இன்றைக்கு நாம போய் நேரில் பார்த்து கண்ணீர் விட்டு அவர் மேல் விழுந்து அழ முடியாது. கவர்மெண்ட் அலோவ் பண்ணல, அந்த தொற்று நம்மையும் பிடித்து விடும் என்று சொல்லி.
ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மனுஷன் சிந்திக்க வேண்டும். ஆகினால் இது ஒரு அடையாளம். ஏதோ ஒன்றை ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லுகிறார், மனிதன் அதை உணர வேண்டும். மத்தேயு 24 அதிகாரம் 39வது வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிப்போம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழ்ந்து வந்திருந்தார்கள். இந்த ஜலப்பிரளயம் வருவது என்பது நோவாவின் காலகட்டத்திலே அது ஒரு பெரிய ஒரு பேரழிவை அது குறிக்கிறது. இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை வரவிட்டு இந்த உலகத்தை அழிக்க போறது கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் மனிதனுக்கு வரப்போகிற பேரழிவு என்பது தேவன் வேதத்துல சொல்லப்பட்டபடி நரகாக்கினை. இன்றைக்கு மனிதர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு திரும்புறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? மரித்து போனால் வீட்டுக்கு கூட வரல, ஆனால் கல்லறைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். திருச்சபை இன்று திறக்கப்படவில்லை, திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், ஆண்டவர் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டாரா? As the Lord closed all these, we need to learn a good lesson in these days. எப்படிப்பட்ட நாட்களிலே நாம் நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நாட்கள்? லாக்டவுன் டேஸ். ஆண்டவர் கதவை அடைத்து விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மனிதன் இன்று சிந்தித்து சீர்பட வேண்டிய நாட்களாக, எச்சரிக்கை நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளும். இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. மனிதன் இன்றைக்கு நாம் மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கிறது பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுற நாம இன்றைக்கு எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு சரியா இருக்கிறது, எந்த அளவுக்கு நான் மனம் திரும்பி இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விட்டு நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பேரழிவுக்கு அவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நோவாவின் காலகட்டத்துல ஒரே ஒரு வழிதான் இருந்தது. என்ன அப்படின்னா அந்த பேழைக்குள் பிரவேசிப்பது. ஒருவேளை ஆண்டவர் இப்பொழுது ஒரு பெரிய பேழையை கட்டிட்டு அதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடலாம். ஆனால் அந்த பேழை எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நித்திய ரட்சிப்பினாலே காப்பாற்றுவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது எச்சரிப்பு நாட்களாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. அடைப்பட்ட நாட்களிலே இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து எங்கெல்லாம் நாம் சரி பண்ண வேண்டியது இருக்கிறதோ, எங்கெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போயிருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? சகோதரனே, சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, தேவனுடைய கரத்துல உன்னுடைய வாழ்க்கையை இந்த நாள்ல நீ ஒப்பு கொடுப்பாயா? கடைசியாக நாம் பார்க்கிற காரியம் என்ன? அழிவின் நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிவின் நாட்கள், டேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது முதல்ல நாம் என்ன பார்த்தோம்னா அக்கிரம மிகுதியான நாட்கள், இரண்டாவது அடைக்கப்பட்ட நாட்கள், டேஸ் ஆஃப் லாக்டவுன். அடுத்தது கடைசியாக அழிவின் நாட்கள், டேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். பேரழிவுகளை நாம் பார்க்கிறோம், பேரிடர்களை நாம் பார்க்கிறோம். மனுஷன் இன்றைக்கு எப்படி பிழைப்பான் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்று இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயத்திற்கு அல்லது ஆக்கினைக்கு உட்படுத்த ஆரம்பித்து விட்டாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி நோவாவின் நாட்கள்ல அந்த விசுவாசியாத ஜனங்கள் அல்லது அவபக்தியான ஜனங்கள், பக்தி இல்லாத ஜனங்கள், தேவனை தேடாத ஜனங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் எப்படி அழிந்தார்கள் என்று நாம் ஏற்கனவே வேதத்துல வாசித்தோம். அழிவின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் அவபக்தி நிறைந்த மக்களை அழித்து போட்டார். ஜலப்பிரளயம் அவர்கள் மேல் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போனது என்று நாம் படிக்கிறோம். பெரியமான சகோதரனே, சகோதரியே, அவபக்தியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? விசுவாசியே, கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நோவா ஒரு பக்திமானாக
நீதியை பிரசங்கித்தவனாக வாழ்ந்ததினாலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தது என்று அவன் பிழைக்குள்ளாக இருக்கும் பொழுதே அதை தீர்த்து விட்டான். தேவன் இந்த உலகத்தை ஏற்கனவே ஒரு முறை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். இந்த உலகம் கிட்டத்தட்ட தேவனால் நியாய தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லிதான் நாம் கணிக்க வேண்டும். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனா, நான் ஆண்டவரை நம்புகிறேனா? இன்றைக்கு நான் சத்தியத்தை அறிந்த பிறகும் நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்து கொண்டிருக்க கூடாது. அவபக்தியான ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அதாவது மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து பலியிடப்பட்டு மறுபடியும் நமக்காக சிலுவையில பாவ நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு கிடையாது. பாவத்தின் நிமித்தம் இனி வேறொரு பலி செலுத்தப்படாமல் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையும் நரகாக்கினையும் தான் இனிமே வரும் அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கூறுகிறார், எச்சரிக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, நமக்கு சத்தியம் என்னன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து என்ன நமக்காக செய்தார் என்று தெரியும். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம், பாவங்களை மன்னித்து விட்டார். இனிமேலும் நான் அந்த பாவத்திலேயே நான் வாழக்கூடாது என்பதுதான் வேதம் எச்சரிக்கிறது. ஏன் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு துவங்கிவிட்டு, the judge is on the throne, the world is being judged. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கிவிட்டது என்றே நாம் கூற வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய்? மிக மிக எச்சரிக்கையான ஒரு வசனம் பிரியமான சகோதரனே சகோதரியே. ஃபர்ஸ்ட் தேவன் எங்க நியாய தீர்ப்பை தொடங்குறாராம் பாத்துங்க, தேவனுடைய வீட்டுல. தேவனுடைய வீடுனா தேவனுடைய சபை, விசுவாசிகளினுடைய கூட்டம். அங்கேதான் முதலாவது நியாய தீர்ப்பு தொடங்குமா பாருங்க. அங்கே துவங்கினால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று நாம் அந்த அடுத்த வசனத்துல நாம் வாசிப்போம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது, பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். மிகவும் எச்சரிக்கையான வசனங்கள் பிரியமானவர்களே. பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்கும் காலம் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வசனம் இப்ப இன்னும் துவங்காமையா இருக்குது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், God has already begun judging his own people. உண்மையாகவே தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை துவங்கிவிட்டார். அழிவின் நாட்கள் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது பிரியமான சகோதரனே சகோதரியே. அதனால் எபிரேயர் 10:26-27 சொல்லப்பட்டபடி நாம் நரக ஆக்கினைக்கு, அழிவுக்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும். அருமையான திருச்சபையின் விசுவாசியே, விசுவாச சகோதரனே சகோதரி, நாம் வாழ்கிற நாட்கள் சாதாரணமான நாட்கள் அல்ல. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு நீங்கள் நான் கீழ்ப்படிந்தவனாக அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப வேண்டும். 1 பேதுரு 4:18 பேதுரு என்ன சொன்னார் பாருங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் அப்படின்னு சொல்றார். இப்ப நீதிமான் ரட்சிக்கப்படுவது மிகவும் கடினமா, ஏன்னா அந்த அளவுக்கு சோதனை இருக்கிறது, அந்த அளவுக்கு அவனுக்கு மாம்சத்தோடு போராட்டங்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்வதே மிகவும் கடினமாய் இருக்கிறது. அவன் ஜெபித்தால் ஒழிய, தேவ சமூகத்துல காத்திருந்தால் ஒழிய, தன்னைத்தானே பரிசுத்தமாக காத்துக் கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்தால் ஒழிய அவன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதுதான் இங்கே தேவன் எச்சரிக்கிறார் வேதத்தின் மூலியமாக. அருமையான சகோதரனே சகோதரியே, நான் இப்ப ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சைக்கு போவேன், வருவேன், காணிக்க கொடுப்பேன், நான் இத்தனை வருஷமா சர்ச்சில் திருச்சபையின் மெம்பரா இருக்கிறேன், இப்படி சொல்வதெல்லாம் நம்மை ரட்சிக்காது. நிச்சயமாக நான் இன்றைக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காத்து கொண்டேனா, கடைசி வரைக்கும் நான் தேவனுக்குள்ளாக என் ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் காத்து கொண்டேனா என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எப்படி வாழ வேண்டும்?
நாம் நீதி உள்ள வாழ்க்கையை, நேர்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், மனம் திரும்பின அனுபவத்தோடு. ஆகினால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொன்னால், தேவனுடைய சுவிசேஷத்தை மறுக்கிறவர்கள், எதிர்த்தவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. ஆகையினால் நாமே விசுவாசிகளே ரட்சிக்கப்பட முடியாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ரட்சிக்கப்படுவது அத்தனை விதமான கடினம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா என்னத்தை குறிக்குது அப்படின்னா, கடினமான அழிவான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஆகையினால் பரிசுத்தத்தை நாம் தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டே பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஏற்கனவே ஒரு செய்தியில நான் சொல்லும் பொழுது பரிசுத்தமாகுதலை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆகையினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகள் யாவும் நீங்க பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட நாம் பூரணப்படுத்த கடவோம். நாம் அக்கிரமமான நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் மிகுதியான நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடைக்கப்பட்ட நாட்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனின் நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற, அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் இந்த பேரழிவுக்கு தப்பித்துக் கொள்வேனா? நரகாக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்வேனா? தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேனா? விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்மை ஆண்டவருக்குள்ளாக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டிய கேள்வி, நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டிய ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. தேவனுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களிலே, இந்த நாட்களை நாம் கவனமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்தியத்துக்கு நேராக நடத்தும், என்னை ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ என்னை வழி நடத்தும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் எங்களுக்கு நேராய் கடந்து வந்தது. அவைகள் எங்கள் வாழ்க்கையை எச்சரிக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். நோவாவின் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களைப் போல நாங்கள் ஆண்டவரே அக்கிரமத்திற்கு விலை போகி விடாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் அடைக்கப்பட்ட நாட்களில இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறது உலகம், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிற இந்த உலகம், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் தப்பி பிழைக்க எங்களுக்கு கிருபை செய்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாளில் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க சுவாமி. அவர்கள் வாழ்க்கையை உடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையாய், பரிசுத்தமும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாய், மனம் திரும்பின அந்த அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். தொடர்ந்து இந்த சேனல்ல நாம் தேவனுடைய வசனத்தை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.